ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தங்கம் அனைவருக்கும் பிடித்த கோல்டு. நம் முதலீட்டு கலவையில் போர்ட்ஃபோலியோவில் 5% ஆவது தங்கம் இருக்க வேண்டியது அவசியம். எப்போவுமே நம்மளுடைய பணத்தை வாரன் பஃபெட் ரூல் படி எல்லா முட்டையையும் ஒரே கூடையில் வைக்காதீங்க. கூடை கீழே விழுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் விழுந்துடும். அதே மாதிரி தங்கங்கிறது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% ஆச்சு இருக்க வேண்டும். தங்கத்தை நகைகளாக, நாணயம், தங்கக்கட்டிகள் இல்லாமல் எஸ்ஜிபி சாவரின் கோல்டு ஃபாண்ட், இடி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் வாங்கலாம். நீங்கள் எப்போவுமே நகையை நகையாகவும் நாணயமாகவும் எப்போவுமே தங்கத்தை ஜுவல்ஸாக வாங்காமல் நாணயமாக வாங்கலாம், தங்கக்கட்டியாக வாங்கலாம். அது இல்லாமல் சாவரின் கோல்டு ஃபாண்டாக வாங்கலாம், ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டாகவும் நீங்கள் வாங்கலாம். இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். மத்திய அரசின் BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அமைப்பு வழங்கும் ஹால்மார்க் தரச் சான்றிதழ் நான் வாங்கும் தங்கத்தில் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஹால்மார்க் இருக்கா, அந்த ஹால்மார்க் சிம்பிள் ஒரு முக்கோணம் சிம்பிளில் இருக்கும். அது யார் கொடுக்குறாங்கன்னா BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். 100% சுத்தம் தங்கத்தை வைத்து ஆபரணங்கள் செய்ய முடியாது. கொஞ்சம் செம்பு, வெள்ளி, நிக்கல் சேர்த்து நகை செய்யப்படுகிறது. இதில் கொஞ்சம் எல்லாருமே உஷாராக இருக்கணும், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். திருவண்ணாமலை சைடு, வேலூர் சைடு போலி நகைகள் நிறையா இருக்குது. அதனால் திருவண்ணாமலை சைடு, வேலூர் சைடு தங்கத்தை அடகு கடையில் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. அதான் சரி வாங்க. ஒரு தங்கம் செய்கிறாங்கன்னா 99.90% தங்கமாக இருந்துச்சுன்னா அது 24 கேரட், அது தங்க கட்டி. இதை வச்சு நம்ம நகை செய்யலாம், ஆனால் நகையாக போட்டுக்க முடியாது. நீங்கள் நகை செஞ்சு போட்டுக்கணும்னா 91.6% தங்கம், மிச்சம் இருக்கிற 9.4% செம்பு, வெள்ளி, நிக்கல் செய்வாங்க. இதான் ஹால்மார்க் நகைகள். வெறுமனை 18 கேரட், 14 கேரட், 10 கேரட் தங்கம் கிடைக்கிறது. இதில் நீங்கள் நம்பி ஏமாந்துடக்கூடாது. தங்கம் வாங்கும் பொழுது செய்கூலி, சேதாரம், GST தெரிந்து வாங்க வேண்டும். கஷ்டப்பட்டு நகை வாங்குறீங்க, நீங்கள் ஒரு 4 லலிதா ஜுவல்லர்ஸ் சொல்கிற மாதிரி 4 கடை ஏறி பில்லை கம்பேர் பண்ணி தங்கம் வாங்குறவர் தான் கெட்டிக்காரர். எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச கடை, என்டோமெண்ட் எஃபெக்ட் படி நான் வாங்கினா அந்த கடையில் தான் தங்கம் வாங்குவேன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி, சேதாரம், GST அவங்க தரையில் மிளகா அரைச்சி போயிடுவாங்க. அதுமாதிரி நகை வாங்கும் போது 18 கேரட்டா, 14 கேரட்டா, 10 கேரட்டு கண்டிப்பாக வாங்காமல் 22 கேரட் வாங்குங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. தங்கம் வாங்கி வைக்கணும்னா தங்க கட்டி 24 கேரட்டை வாங்கி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி லாபம். இல்லை சார் வீட்டில் எனக்கு பயமாக இருக்குன்னா SGB சாவரின் கோல்டு ஃபண்ட் வாங்குங்க, ETF வாங்குங்க. இதை பற்றி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். என்றைக்குமே மாதம் மாதம் உங்களுடைய சேவிங்ஸில் 5% கோல்டுக்காக எடுத்து வைப்பது ஆக சிறந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.